நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கழிவுகளை சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த நெல்லை மாவட்டத்தில் 2 கிராமங்களில் 6 இடங்களில் கொட்டப்பட்ட அந்த கழிவுகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக புற்றுநோய் மருத்துவமனை, ஓட்டல் மீது நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கழிவுகளை சேகரிக்கக்கூடிய ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதே போல தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் ஏற்பட்டுள்ள அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இழப்பீடு பெற்றுத் தர வேண்டும் என்றும், இழப்பீட்டை வசூல் செய்வதற்கு கேரள அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, மாறாக தொடர்ச்சியாக நோட்டீஸ் மட்டுமே அனுப்பி வருவதாகவும் தமிழக அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் தமிழகத்தில் கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக இது 3வது வழக்கு. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். அதே போல சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இழப்பீட்டு பெற்றுத் தருவதற்கு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி கேரள அரசு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 24ஆம் தேதிக்கு தீர்ப்பாயம் தள்ளி வைத்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.